ஸோ எந்தமாரி பசங்களை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது, ரெட் ஃப்ளாக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அகாடமியில் வந்து இன்ஜினியரிங் ஃபவுண்டேஷன் அண்ட் டெக் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜினியராக நீங்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு தெரியணும், ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்குள்ளார என்ன இருக்குது, அதுக்குள்ளார அந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அந்த சாஃப்ட்வேர் வச்சு எப்படி வேலை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் இண்டஸ்ட்ரிக்குள்ளார நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து செப்பரேட்டாக ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸஸாக செப்பரேட்டாக போட போகிறேன். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாமே ரொம்ப எளிமையாக புரிகிற விஷயமா இருக்க போது. டெக் ஃபவுண்டேஷனும் போட போகிறேன், இன்ஜினியரிங் ஃபவுண்டேஷனும் போட போகிறேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் அப்ஸ்கில் பண்ணுங்கள் கைஸ். சீரியஸ்லி நம்ம 2026 வந்து தி பிக்கஸ்ட் போட்டி எதில் இருக்கும் அப்படின்னா வந்து திறமை நிறையா இருக்கிறவங்க கிடையாது. எவன் வந்து நிறைய விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஜென்ரலிஸ்ட்டாக இருக்கிறான், அடாப்டபிலிட்டி எவனுக்கு அதிகமாக இருக்குது, எப்படி வந்து எவன் ஒருத்தன் குயிக்காக டூல்ஸ்லாம் லேர்ன் பண்ணி ஈஸியாக வந்து ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறான் அப்படின்றதுல தான் வந்து போட்டியே இருக்க போகுது. அதனால் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்தில் இன்னொரு விஷயத்தை எப்படி கற்றுக்கிறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை தேடுறாங்க அப்படின்னா என்னமாரி பசங்களெல்லாம் பார்க்கணும், என்னமாரி பசங்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெட் ஃப்ளாக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் கைஸ், அதாவது நம்ம லைஃப்ன்றது வந்து ஒரு கம்பெனியன்ஷிப். அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம எவ்வளோ கொண்டு போகிறோமோ ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு அதே அளவுக்கு மற்றவங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயம். நம்ம இவ்வளோ தான் கொண்டு போவோம், மற்றவங்க இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்றைக்குமே வந்து ஒரு ஹாப்பியான மேரிட் லைஃப்பில் முடிய போகிறது கிடையாது. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்குவோம். இன்றைக்கி வேணால் ஒரு இந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் வேணால் பீப்புள் வில் பி ஃப்ளெக்சிபிள். ரெண்டு பேருமே கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க, ஒத்துழைச்சி போவாங்க, இதெல்லாமே இருக்கும். அந்த ஒரு டைம் வந்து ஃபேட் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் த ரியல் ட்ரூ செல்ஃப் வரும். ஸோ அப்போ வரப்போ த கேம் டசன்ட் ஒர்க் அவுட். ஸோ அவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து பசங்க முன்னாடி சொல்லாட்டியும் பின்னாடி பேசுவாங்க. அண்ட் அதே மாதிரி பொண்ணுங்களுக்கும் சரி ஒரு சில விஷயங்கள் வந்து பிடிக்கல அப்படின்னா அது சண்டையில் போய் முடிச்சிட்டு இருக்கும், வீடு வந்து டாக்ஸிக்காக இருக்கும். ஸோ அதனால் பாயிண்ட் இஸ் லைக் நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து ஈக்குவலாக நானும் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றது ரெண்டு பேருமே யோசிங்க. ஸோ தட்ஸ் ஒன் திங். ஸோ இப்போ இந்த கம்பெனியன்ஷிப் அப்படின்ற விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பசங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் வந்து நம்ம ஒரு பொண்ணாக வந்து ஒரு பையனை வந்து செலக்ட் பண்ணுறப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து பசங்க எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதாவது நம்ம ஒவ்வொரு ஜெண்டருமே வந்து பார்த்திங்கன்னா பல 1000 வருஷமாக வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து மெச்சூர்டாக இருப்பாங்க, ஒரு சில விஷயத்தை அவங்க பண்ணுறது வந்து மெச்சூர்டாக இருப்பாங்க. தட்ஸ் லைக் அவங்க சொசைட்டி வந்து அந்த விஷயத்தில் அவங்கள மோல்ட் பண்ணியிருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து பசங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் அவங்களுக்கு வேணும், அது வந்து அவங்க நியாயமாக எடுத்தாலும் சரி நியாயம் இல்லாமல் எடுத்தாலும் சரி அதை அவங்க வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ண மூலையில் எல்லாருமே ரெண்டு பேரும் ஆண் பொண்ணு ரெண்டு பேருமே மூலையில் தான் பிளான் பண்ணுவாங்க. பட் பசங்க வந்து ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களோட மசில் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அதை அடையணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த கோவத்தோட வெளிப்பாடு வந்து அடிக்கிறது, இந்தமாரி விஷயத்துக்கு வயலன்ஸ், இந்தமாரி விஷயத்துக்கு போய் முடியும். ஸோ அது வந்து ஒரு பிக்கஸ்ட் ரெட் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது ஒரு பையன் வந்து கோவத்தில் வந்து சும்மா கையில் பொருள் எடுக்கிறான், கையை ஓங்குறான் அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து அந்த ஓங்குற கை அப்படியே நிற்கலாம், ஸோ நாளைக்கு வந்து அப்படியே நிற்காது. ஸோ ஏன்னா அந்த ஹேபிட் வந்து என்னென்னு வச்சுக்கோங்களேன், மைண்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது, நீ என்ன பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குது. அந்த மைண்டில் வந்து அவன் நிறைய நேரம் வந்து அவனோட கோவத்தை வந்து வெளிப்படுத்துகிற விதம் வந்து மனசுக்குள்ளார வந்து ஒருத்தங்களை வயலன்ஸ் எல்லாம் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கான். வெளியில் வந்து அவன் செய்யாமல் இருக்கிறதுக்கான காரணம் வந்து மேபி அவன் சின்ன பையனாக இருப்பான் போதிக்கு, இல்லை மேபி வந்து அவனுக்கு அந்த பவர் வெளிப்படுத்துறதுக்கான சிச்சுவேஷன் இல்லாமல் இருக்கும். ஆஃபீஸில் அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு ஹீல் பி பவர்லெஸ். பட் என்னைக்கு வந்து அவனை ஒரு டாமினன்ட் பொசிஷனில் வரானோ அந்த ஓங்குற கை ஓங்குற இடத்துல நிற்காது, ஸோ அதை அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் என்றைக்குமே நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து எமோஷனலாக ட்ரிகர் ஆகிறப்ப அவனுக்கு கோவம் வந்துச்சு, எஸ்பெஷலி கோவம் வந்துச்சு அப்படின்னா அவன் உடனே வந்து ஒரு கையை ஓங்கி அடிக்கிறதுக்கு வரான், இல்லை ஒரு பொருளை விட்டு எறிகிறான் அப்படின்றானே நீங்கள் பாருங்கள். ஏன்னா அந்த ஒரு ஹேபிட் வந்து இட் வில் ஆக்சலரேட். அவனுக்கு இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு 100% அவன் இந்த உலகம் அவனோடது கிடையாது, அவன் வீடு அவனோடது கிடையாது. ஸோ அவங்க அப்பா தான் அவங்க வீட்டில் வந்து இன்னும் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப்பாக இருப்பார். ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷனில் ஹி மே நாட் ஹேவ் தட் பவர். அவங்க அப்பா கண்டிப்பார், திட்டுவார், அடிப்பார், அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். பட் டுமாரோ இட் மே நாட் பி த சார்ஜ். ஸோ அதனால் அது சேஞ்ச் ஆகும். ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் செகண்ட் வந்து பசங்க வந்து உங்கள்கிட்ட ஓப்பன் அப் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். அண்ட் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பசங்க வந்து அவங்களோட சாஃப்ட்வேர் சைடை வந்து ஜென்ரலாக பொண்ணுங்கள்கிட்ட காட்ட மாட்டாங்க. அது நேச்சுரலாக வந்து என்னென்னா இட் ஷோஸ் தம் அஸ் வீக். அவங்க வந்து பொண்ணுங்க முன்னாடி அழுதுட்டா அப்படின்னா வந்து இட் ஷோஸ் தம் அஸ் வீக். எனக்கு 100% இது மேலே வந்து உடன்பாடு இல்லை. சரி, மனுஷங்க, அவங்களும் மனுஷங்க தான், பசங்களும் மனுஷங்க தான், ஒன்றும் இரும்பில் செஞ்சவங்க கிடையாது. ஸோ அவங்களுக்கும் வந்து கஷ்ட நஷ்டம் இருக்கும். நான் பார்த்துருக்கேன், இவ்வளோ விஷயம் பார்த்துருக்கிறேன். ஸோ சில நேரம் வந்து வில் பி வெரி டவுன். ஸோ அதாவது பசங்களோட உலகத்துக்குள்ளார வந்து எங்களை வந்து இல்லை நாங்கள் உதவி வேணும் அப்படின்னாலுமே யாரும் வரமாட்டாங்க. நாங்கள் கீழே விழுந்தால் கூட யாரும் தூக்கி விட மாட்டாங்க. எங்களுக்கு ஆஃபீஸில் போனால் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கூலு காலேஜ் எல்லா இடத்துலையுமே வந்து வி ஆர் லிட்ரலி அலோன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மேபி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக
நார்மலாக இருப்பாங்களே தவிர மற்ற அதை தாண்டி வந்து இந்த உலகம் வந்து இட்ஸ் வெரி ஹார்ஷ் டு பாய்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்ப தனக்கு கூட இருக்கிற ஒரு பார்ட்னர் அந்த பொண்ணு கூட வந்து தனக்கு கஷ்டம் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா வந்து அதை ஓப்பனாக அவனுக்கு சொல்கிறதுக்கான அந்த ஃப்ரீடம் நீங்கள் கொடுக்குறீங்களா, அண்ட் ஆல்சோ வந்து உங்ககிட்ட அவர் ஃப்ரீடமாக அந்த விஷயத்தை பேசுகிறாரா அப்படின்றத பாருங்கள். ஏன்னா அந்த ஒரு விஷயத்தில் தான் வந்து பசங்க அந்த காடை எப்போ இறக்கி வச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறாங்களோ, அண்ட் ஆல்சோ நீங்கள் அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்களோ, அது வந்து இட்ஸ் அ டெம்ப்ளேட் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப். உங்கள் நெக்ஸ்ட் வர ஒரு 60 வயசு வரைக்கும் அந்த பையன் ஏதோ ஒரு பிரச்சனைனா உங்கள்கிட்ட ஓடி வருவான். அம்மா தாய்க்கு அப்புறம் தாரம் தான் இல்லைன்றது இல்லை. ஆனால் என்னன்னா அந்த தாரம் வந்து கிட்டத்தட்ட தாய் பண்ணுற வேலையை செய்யணும். எப்போவுமே வந்து குழந்தைங்க வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயம் ரொம்ப கிளியராக தெரியும் பசங்களுக்கு வந்து சரி நம்ம இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்ம சம்பாதிக்கிறது தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி பேக் ஆஃப் த மைண்டில் ஒரு விஷயம் இருக்கும். ஸோ தே ட்ரை டு மிங்கிள். ஸோ அவங்களே ஃபேமிலி கூட இருக்கிற மாதிரி சம்டைம்ஸ் அப்படிலாம் இருக்கும். மற்றபடி வந்து தே கிளியர்லி நோ அவங்க 2ஆம் பட்சம் தான் அப்படின்றது தோணும். ஸோ அதனால் அவங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து அவங்க ஓப்பன் அப் பண்ணுறாங்களா, உங்கள்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனைனா சொல்கிறாங்களா அப்படின்றத பற்றி பாருங்கள். பட் அட் தி சேம் டைம் வந்து எப்போ பார்த்தாலும் எல்லா பிரச்சனைக்கும் உட்காந்து அவங்க ஃபீல் பண்ணிருக்காங்க, அழுதுட்டுருக்காங்க, ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றதுமே வந்து இட்ஸ் ரெட் ஃப்ளாக். ஏன்னா ஆஸ் எ செட் வந்து பாய்ஸோட வேர்ல்டு வந்து இட்ஸ் ஹார்ஷ். அந்த ஹார்ஷான ஒரு வேர்ல்டுக்கு இஃப் இஸ் நாட் ரெடி டு டேக் அப்னு வச்சுக்கலாம், உலகம்லாம் மாற போகிறது கிடையாது. ஸோ நம்ம அந்த உலகத்தை எதிர்த்து சண்டை போட்டு தான் ஆகணும். ஸோ தட்ஸ் பேசிக்லி நேச்சுரலாக அதுதான் நம்ம பண்ணி ஆகணும். உலகம் நம்மளுக்காக மாற போகிறது கிடையாது, உலகத்தை குறை சொல்கிறதுனால அது மாற போகிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப பிரச்சனை இருக்குது, கஷ்டம் இருக்குது, சரி ஃபீல் பண்ணுறான், அது ஓகே. பட் ஃபீல் மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறான், அதுக்கான முயற்சியை எடுக்கல. இன்றைக்கி இந்த இடத்துல கஷ்டம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இருந்தால் கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த இடத்த தாண்டி போகணும்னா நம்ம எதையாவது ஒன்று செஞ்சாகணும், முயற்சி பண்ணி ஆகணும், உழைச்சாகணும், ஓடி ஆகணும், 4 பேர்கிட்ட பேசி ஆகணும், ஏதோ ஒரு வேலை செஞ்சாகணும், ஏதோ ஒன்று பண்ணால் தான் அடுத்த இடத்துக்கு போகும். ஸோ அந்தமாரி ஒரு இதில் டக்குன்னு நவுந்து போகிறானா அப்படின்னு பாருங்கள். எமோஷனலாக சில பேர்லாம் ரொம்ப ஸ்டிக்கியாக இருப்பாங்க. ஸோ ஒரே விஷயத்தை பேசிக்கிட்டு அப்புறம் சண்டைனா பேசாமல் இருக்கிறது, இந்தமாரி எமோஷனலாக வந்து ஹவு மெச்சூர்ட் தே அப்படின்றத பாருங்கள். ஏன்னா அது வந்து சந்தோஷத்தை எடுத்துரும். நீங்களும் சரி அவங்களும் சரி, ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையா ஓகே தான் சொல்யூஷனாக பேசியாச்சா, நம்ம லைஃப்பில் அடுத்தது நம்ம பிறக்கிறது வாழ்கிறதுக்கு தாங்க. ஸோ நம்ம வந்து சண்டை போடுறதோ, கோவப்படுறதோ, அழுவுப்படுறதோ, நீங்கள் வந்து இதெல்லாம் சொல்லலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்னால் இதெல்லாம் இருக்கணும், எதாவது ரீல்ஸ் எவனா ஓட்டிகிட்டு இருப்பான் பிஜிஎம் வச்சு, ஓகேவா, அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். பட் அதெல்லாம் பாயிண்ட்லெஸ் இது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இம்மெச்சூர்டாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம வளர்க்கணும் அப்படின்றது வந்து பாயிண்ட்லெஸ் இது. நம்ம வாழ்கிறது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான். நல்லா சாதிங்க, நல்லா சம்பாதிங்க, ஹெல்த்தியாக இருங்க, சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாம். ஸோ இதில் வந்து இந்த டாக்ஸிக்காக இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து பையனும் பொண்ணு சண்டை போடுற சீன் எடுத்து ஒரு இதில் கிளிப்பில் போடுறது, அடிக்கிறது இதெல்லாத்தையும் ஒரு கிளிப்பில் போட்டு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படியே செம மெலோடியாக அப்படியே ஒரு பயங்கரமாக லவ் ஃபாலிங் ஃபீலிங்கோட ஒன்று போட்டு அதை க்ளோரிஃபை பண்ணுறதுலாம் தூக்கி ஓரமாங்க. ஸோ இட்ஸ் எமெச்சூரிட்டி. ஸோ நம்ம வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்கணும் அப்படின்னா நம்ம 2 பேரும் வெளியில் இருக்கிறது தான் பிரச்சனை. நம்ம பிரச்சனை வீட்டுக்குள்ளே கிடையாது. நம்ம 2 பேருக்குமே வந்து எக்ஸ்ட்ரா இன்றைக்கி யாராவது 1 கோடி ரூபா கொடுக்குறாங்கன்னா அந்த குடும்பத்தில் 2 பேருமே சண்டையை போகிறத நிறுத்திட்டு அந்த 1 கோடி ரூபா போய் வாங்கிட்டு வரது கிளம்பிடுவாங்க, நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு. ஸோ அப்போ அந்த சண்டை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போர் அடிக்குது, உங்களுக்கு பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. ஸோ அதனால் உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறப்ப இந்த பெட்டி எமோஷன்ஸ்க்கு அவர் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரா, இல்லை அந்த டைமில் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு எந்திரிச்சு போகிறாரா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அம்மா சொல் பேச்சு கேட்குற பசங்களை வந்து திருத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா சிச்சுவேஷனுக்கும் வந்து எனக்கு அடிக்கடி வர மெசேஜஸ் வந்து நிறைய பேர் சொல்கிறது வந்து வீட்டில் ஃபேமிலிக்குள்ளார பிரச்சனை வருது, எல்லாத்தையும் போய் அவங்க ஃபேமிலிக்கு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலி பொண்ணுங்களும் பண்ணுவாங்க, அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுவாங்க, அதுமாதிரி பசங்களும் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் பண்ணிவிட்டு அவங்க பண்ணுறது தப்புன்னு நீங்கள் சொல்லாதீங்க. ஸோ அவங்க பண்ணுறது தப்புன்னா நீங்கள் பண்ணுறது தப்பு தான். ஸோ அதனால் அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இட்ஸ் அ ரெட் ஃப்ளாக். ஸோ அது நீங்கள் கிளியராக சொல்லுங்கள். நம்ம ஃபேமிலி, நம்ம பிரச்சனை நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும். நம்ம மாடு வயசு 4 கழுத வயசு வளர்ந்துட்டோம். ஸோ நீ ஒரு பெரிய பையன், நான் ஒரு பெரிய பொண்ணு, நம்ம ஒன்றும் குழந்தைங்க கிடையாது. நம்ம அப்பா அம்மாட்ட ஓடி போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம பிரச்சனையை நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுப்போம். அதுதான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ். அது தான் நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். நம்ம அப்பா அம்மா வாழ்ந்ததே அவங்ககிட்டயே கதையை கேட்டு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்குறதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ நம்மளோட அனுபவம் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் நம்ம லைஃப்பை நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரி அந்த மேமஸ் பாய் அப்படின்வாங்க. ஸோ அந்தமாரி பசங்களெலாம் வந்து இட்ஸ் கிளியர் ரெட் சைன். என்னோடய பிஸ்னஸ்லேயே வந்து ஒருத்தர் வந்து நான் வேணான்னு சொல்லியிருக்கேன். ஒரு ரீசனுக்கு வந்து திரும்ப வந்து நான் வீட்டில் கேட்டு வரேன். நீ வீட்டிலே கேட்டுட்டு வீட்டில் கேட்குற பிஸ்னஸ்லேயே பண்ணு தப்பி, எனக்கு வந்து இது செட் ஆகாது. இதில் வந்து பிஸ்னஸ்னால் இது லீடர்ஷிப்னா நீ முடிவு எடுக்கணும். நீ வந்து யாரோ ஒருத்தங்களை கேட்பேன், அவங்களுக்கு முன் அனுபவமும் கிடையாது, அந்த பிஸ்னஸில் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஜஸ்ட் உங்கள் வீட்டில் அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்கன்ற ஒரு டெசிக்னேஷனை தவிர they don't have any credibility இந்த ஒரு விஷயத்தில் டெசிஷன் எடுக்கிறதுக்கு. உனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீ தான் முடிவு எடுக்கணும். ஸோ எனிவே, ஸோ அதனால் திஸ் இஸ் நாட் கோனா ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அது ஒரு பிஸ்னஸ்க்கே அப்படின்னா ஒரு ஃபேமிலிக்கு அது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ ஒரு பையனோ பொண்ணோ, தே ஆர் பேசிக்லி த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி 2 பேருமே. ஸோ அவங்க 2 பேரும் தான் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து உட்காந்து முடிவு எடுக்கணும், தெளிவாக எடுக்கணும். சும்மா எமோஷனலாக அந்த எமோஷனல் ட்ராமாலாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஒரு பிரச்சனைனா 2 பேரும் அனலைஸ் பண்ணுவோம். we are all humans.
தப்பு பண்ணாமல் எந்த மனுஷனும் கிடையாது. ஸோ தப்பு பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுறது, தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறது, நம்ம எப்படி யோசிக்கணும், லைஃப்பில் எப்படி முன்னேறணும் அப்படின்னு உட்காந்து ப்ரொடக்டிவாக யோசிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பசங்க வந்து ஃபிட்னஸாக இருக்கிறாங்களா அந்தமாரி விஷயமும் நீங்கள் பாருங்கள். ஜென்ரலாக வந்து பசங்களுக்கு வந்து ஒரு 35 இயர்ஸ் அந்தமாரி போயிடுச்சு அப்படின்னா முக்கால்வாசி பேர் வந்து இந்த ஃபிட்னஸை விட்டுருவாங்க. அண்ட் அதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து பசங்க வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்றவங்க தான் வந்து உங்கள் பசங்களுக்கு வந்து தே ஆர் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் தே கேன் கிளியர்லி சி. ஸோ உங்கள் பசங்க நாளைக்கு நல்லா வளரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் வந்து நல்லா வாழணும்னு நினைக்கிறவராக இருக்கணும். நான் எப்போவுமே ஃபிட்டாக இருக்கணும், நான் நல்லா உழைச்சி படிக்கணும், நான் வந்து தண்ணி அடிக்கக்கூடாது, தம் அடிக்கக்கூடாது, இந்தமாரி விஷயங்கள்லாம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து பீயிங் ஃபிட். எப்போவுமே நான் பார்த்த வரைக்குமே வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஃபிட்டாக இருந்தாங்க அப்படின்னா தே ஜென்ரலி கீப் த ஃபேமிலி ஃபிட். ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஃபிட்டாக இல்லை அப்படின்னா முக்கால்வாசி வந்து அந்த ஃபேமிலியில் மற்றவங்க ஃபிட்டாக இருக்கிறது வந்து இட்ஸ் லைக் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்யணும். ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா அவங்க நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து நல்லா புஷ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஃபிட்டாக இருக்கிறது வந்து ஐ வுட் ரியலி சே தட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்ரைட்டீரியா. தன்னை வந்து வச்சுக்கணும், கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும், உடம்பு பத்திரமா வச்சுக்கணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும். அந்தமாதிரி நெக்ஸ்ட் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றது வந்து இட்ஸ் லைக் இப்போலாம் ரொம்ப நார்மலான ஒரு விஷயம், செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா மெடிக்கல் பில்ஸ், இன்சூரன்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அண்ட் நம்ம லைஃப்பை வாழ்கிறது வீட்டுக்குள்ளார இல்லை வெளிலங்க சுற்றினா ஓகே, ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கிறதுலாம் லைஃபே கிடையாது. ஸோ அதனால் ஹெல்த்தியாக சாப்பிட்றவங்க வந்து இட் ஷுட் பி யுவர் சாய்ஸ் அப்படின்ற இன்னொரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த கெட்ட பழக்கம், டீ காஃபியில் ஆரம்பித்து தண்ணி தம்முலேருந்து நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்தமாரி இந்த எல்லா விஷயமே வந்து வில் நெவர் லீட் டு பாசிட்டிவ் திங்ஸ். ஸோ அதனால் அது எதையுமே வந்து கேஷுவலாக தான் ட்ரிங்க் பண்ணுறாங்க. இது சும்மா இப்போதைக்கு ஃபன்னு பார்ட்டி, இது எல்லாமே வந்து என்கிட்ட பேசின என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி வீட்டில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொந்த பசங்க அவங்கள மடிக்கிறது இல்லை. அண்டு ஃபோனில் பேசுகிறப்ப வாடா போடான்னு பேசுகிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் உங்கள் பசங்க வந்து நாளைக்கு வந்து உங்கள் ஹஸ்பண்டை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்களோ அதுதான் வந்து பிரிட்டி மச் அவங்களோட க்ரூமிங். ஸோ நாளைக்கு வந்து அவங்க வெளியில் போனதுக்கப்புறம் அவங்கள வந்து சொசைட்டி வந்து ஒரு மனுஷனாக பார்க்கும். ஸோ இவன் பாருங்க நல்ல மனுஷன், இவன் நல்லா படிக்கிறான், புத்திசாலித்தனமாக பேசுகிறான், கோவப்பட மாட்டேங்கிறான் அப்படின்ற மாரி அவனை ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு அந்த சொசைட்டி அவனை வந்து மதிக்கும். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே நிறைய நேரம் வந்து நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் இருக்கிறதா, எஸ்பெஷலி பசங்களுக்கு வந்து ஹஸ்பண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பொறுப்பாக இருக்கிறாங்களா அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த பொறுப்புன்றது தான் கைஸ். ஆக்சுவலி பசங்க வந்து எமோஷ்னலாக இந்தமாரி ரொம்ப ஃப்ளவரியாக பேசுகிறது, நான் ஒரு லவ் பண்ணுறேன், உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன், இதெல்லாமே அந்த லவ் பண்ணுற ஸ்டேஜில் வந்து அந்த ஹார்மோனுக்காக அதெல்லாம் பேசுவாங்க. பட் அதெல்லாம் வேணோட் ஆனதுக்கப்புறம் வந்து ரியாலிட்டியில் வந்து பசங்க வந்து எவ்ரிடே வந்து சும்மா ஐ லவ் யூ இதெல்லாம் சொல்லிருக்க மாட்டாங்க. முக்கால்வாசி இதெல்லாம் ஃபேக். ஜென்ரலாக பசங்களோட தாட் ப்ராசஸில் வந்து எல்லாமே வந்து சொல்யூஷன் ஓரியன்டட் தான், ப்ராசஸே கிடையாது. அதாவது இப்போ ஒரு ப்ராப்ளம் நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராப்ளத்தை எப்படி நான் அச்சீவ் பண்ணுவேன், இது எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படின்ற மாதிரி இந்த ப்ராசஸ் பற்றி யோசிக்க மாட்டாங்க. அதுக்கு டேரெக்டாக சொல்யூஷன், வண்டி ஸ்டார்ட் ஆகலையா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி தே ஃபோக்கஸ் ஆன் சொல்யூஷன். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு இப்போ நான் வந்து என் ஃபேமிலியை லவ் பண்ணுறேன் அப்படின்றத வந்து நான் டெய்லியும் வாயில் சொல்கிறது வந்து இட் இஸ் அ ப்ராசஸ். அது வந்து எனக்கு எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது, என் ஃபேமிலிக்கு எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது. பசங்க வந்து தே டோன்ட் ஃபீல் தட் தெர் இஸ் அ எனி வேல்யூ இன் இட். அதை எப்படி காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்பாக இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு வீட்டில் உங்கள் அப்பாவும் சரி, உங்கள் மாமாவும் சரி, உங்கள் ஹஸ்பண்டும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து உங்களை லவ் பண்ணுறாங்களா இல்லையான்றது வந்து வேலை போயிடும்ன்றதை பயப்படுறாங்களா, சம்பாதிக்கணும், லைஃப்பில் நல்லா இருக்கணும், லைஃப்பில் வந்து பசங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும், பசங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், இப்படிலாம் யோசிச்சா தே லவ் யூ. சிம்பிளாக சார், பசங்களோட லவ் வந்து இந்த விஷயத்தில் தான் இருக்கும். அவங்க பொறுப்பாக இருந்தாங்கன்னா தே லவ் யூ. அவங்க பொறுப்பாக இல்லை அப்படின்னா தே டோன்ட் கேர் அபவுட் த ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், அவங்க பொறுப்பாக இருக்கிறாங்களா உங்கள் பசங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அவங்க வீட்டில் அவங்க பொறுப்பாக இருந்தாங்கன்னா நாளைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் உங்களோட ஹஸ்பண்டாக இருக்கிறப்பையும் அவர் பொறுப்பாக இருப்பார். ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக செலவு பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் சின்ன வயசில் வந்து நிறையா பொருள் வாங்கணும், அதை பண்ணணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், இதெல்லாம் ஆசைலாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்ம லைஃப்பில் வந்து சேவிங்ஸ் இருக்கணும், நம்ம கையில் பணம் எப்போ இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிற பசங்களை நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள். அட் தி சேம் டைம் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படாத கொஞ்சம் பையனாகவும் பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள். ஏன்னா சேவிங்ஸ் மட்டும் பண்ணுற பையன் வந்து 60 வயசு வரைக்கும் வேலை செஞ்சுட்ருப்பான், அவன் பசங்களையும் அதே தான் செய்ய வைப்பான். ஸோ இது வந்து பிரிட்டி மச் என்னென்னா, நீங்கள் மிடில் கிளாஸில் வாழ்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் பசங்க அடுத்த ஜென்ரேஷனுமே மிடில் கிளாஸ் தான், கன்ஃபார்ம், தெர் இஸ் நோ சேஞ்ச். வெரஸ் வந்து அவன் காசு இம்பார்ட்டண்ட்டு, காசு சேமிக்கணும்னு நினைக்கிறான், பட் அட் தி சேம் டைம் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான் அப்படின்னா நீங்கள் அவனை சப்போர்ட் பண்ணுங்கள். அவனுக்கு வந்து திறமை, உழைப்பு இருக்குது, அவன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான், ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்தை பண்ணுறான், அதில் ஜெயிச்சா லைஃப்பில் நல்லா முன்னுக்கு வர முடியும் அப்படின்னா அந்தமாரி பையனை சப்போர்ட் பண்ண முடியும்னா அந்த பையனை நீங்கள் எடுங்க. இல்லைனா இட் இஸ் a ரெட் ஃப்ளாக் ஃபார் யூ. ஏன்னா அவனால் வந்து ரிஸ்க் எடுக்காமல் இருக்க முடியாது. அதே சமயத்தில் ரிஸ்க் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வீட்டில் அவனை நிம்மதியாக அந்த வேலையை செஞ்சு ஜெயிக்கவும் முடியாது. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பிடிக்காது அப்படின்னா இட் இஸ் a ரெட் ஃப்ளாக் ஃபார் யூ.
பட் லைஃப்பில் பெருசாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேவிங்ஸு ரொம்ப சேஃபாக இருக்கிற பையனை நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு அவனை பெருசாக அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே ரெட் ஃப்ளாக் தான். ஸோ அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் கவனிங்க. அண்ட் ஃபைனலி கைஸ், கஞ்சனா ஒரு பையன் இருக்கிறான்னா அவனை வந்து கல்யாணம் பண்ணாதீங்க. இது வந்து நான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறப்ப பார்த்துருக்குறேன். ஸோ ஒரு சின்ன சாதாரண ஒரு விஷயத்துக்கு கூட வந்து கணக்கு பார்ப்பாங்க. அதாவது நம்ம வந்து சும்மா தண்ணி கேட்குறோம், இல்லை வந்து ஏதாவது ஒரு டயர்டாக இருக்குது ஜூஸ் வாங்கி குடிக்கலாம், அந்தமாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கேட்டால் கூட அவங்களுக்கு நம்ம எதை திரும்ப ஞாபகப்படுத்துவாங்க, ஒன்றை விட எனக்கு காசு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஒரு செகண்ட் ஞாபகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் மேபி அவங்க செஞ்சாலும் செய்வாங்க. ஸோ அதனால் அது வந்து லைஃப் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு விரத்தி தான் கொண்டு வரும். ஸோ அதனால் அதையும் திங்க் பண்ணுங்கள். ஸோ காசு சேமிக்கிறது ஓகே, அதுக்காக ரொம்ப கருமையாக இருக்கிறது வந்து இட்ஸ் சம்திங் லைக் எதுக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது இருக்குல்ல. அதுக்காக தண்ட செலவு பண்ண தேவையில்லை. பட் தேவையான செலவு பண்ணுறதுக்கு வந்து சும்மா யோசிச்சு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா வந்து people will be offended. அண்ட் வேளச்சேரியில் வந்து ஃபீனிக்ஸ் மால் ஆப்போசிட்டில் வந்து நம்மளோட ஸ்டுடியோ ஒன்று இருக்குது, வர்ச்சுவா ஹப். அதோட பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டுடியோ இருக்குது. அதில் பாட்காஸ்ட்டு, வீடியோ, ப்ராடக்ட் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே பண்ணுறோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணுறதெல்லாம் அந்த டீம் தான் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது பாட்காஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அங்கே விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் திங்க் பண்ணுங்கள். வில் see again another video guys and thank you so much and cheers.